ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய சிக்கு ஸ்டைல் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ப்ரெட் ஆம்லேட். குழந்தைங்கள ரொம்பவுமே விரும்பி சாப்பிட்ற ப்ரெட் ஆம்லேட். காரம் இல்லாமல் ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம செஞ்சுருக்கிறோம். கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே நமக்கு போதும். சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு 4 ப்ரெட் எடுத்துருக்கிறேன். பெரிய சைஸில் ஒரு 4 ப்ரெட் எடுத்துருக்கிறேன். இந்த ப்ரெட்டை வந்து முழுகிற அளவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, அந்த ப்ரெட்டு மேலே தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அமுத்தி அதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துகிட்டு நம்ம ப்ரெட்டை மட்டும் இப்போ தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ப்ரெட்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிட்டோம். நல்லா சாஃப்டாகிருச்சு. அது கூட பார்த்திங்கன்னா, துருவின கேரட், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் குடமிளகாய். இது கூட பார்த்திங்கன்னா, நம்ம வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம். பார்த்திங்கன்னா, முட்டையோட வெள்ளைக்கரு தனியாகவும் மஞ்சக்கரு தனியாகவும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வெள்ளைக்கரு சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்திட்டு நல்லாவே அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வேண்டாங்கிறவங்க லைட்டாக காரத்துக்கு மிளகு பொடி கூட சேர்த்திக்கலாம். லைட்டான காரம் வேணும் அப்படின்னா. இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். கல் கொஞ்சம் சூடானதுமே அது செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா அதுக்கு வந்து ஒரு குழிக்கரண்டி மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா ஷேப் ரவுண்டாக அழகாக வர்றதுக்காக. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, அதில் வந்து நம்ம எடுத்துகிட்டு அந்த ப்ரெட் எல்லாமே வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம எடுத்துருக்க வந்து அந்த மஞ்சள் கரு கரையாமல் அப்படியே மேலே இது பண்ணிக்கலாம். அந்த மஞ்சள் கருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இப்போ சால்ட் எல்லாத்து மேலேயும் போட்டுக்கலாம். அதே மாதிரி பெப்பர் எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் கருக்கு மேலே இது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு வேகட்டும். வெந்ததுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதை சுற்றி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சைடு வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லாவே நம்மளுடைய இன்னொரு சைடு வெந்துருச்சு. நம்மளுடைய ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ்ஷு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.